ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபி சேனல். ஜேபி சேனலில் நம்ம போடுற ஃபஸ்ட்டு வீடியோ இது. இப்போ நம்ம ஏரகம் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். கும்பகோணத்துக்கு அருகில் இருக்குது. பார்த்திங்கன்னா பைபாஸில் போய் அதுக்கப்புறம் ஒரு சர்வீஸ் ரோட்டில் சைடில் லெஃப்ட்டில் போனோம். இந்த போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அழகான கிராமமாக இருக்குது. நல்லா பசுமை நிறைந்த இடமா இருக்குது. பார்த்திங்கன்னா வயல், நெல் போட்டிருக்காங்க. இங்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. நாங்கள் ஒரு மாலை நேரத்தில் போனதுனால அந்த கிளைமேட்டையும் என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த இயற்கை காட்சியும் ரசிச்சுட்டே போகிற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இருக்காங்க. பாருங்கள், வானமும் அந்த இயற்கை வளமும் சேர்ந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா இருக்குங்க. அந்த டூ வீலரில் இந்த மாதிரி போகும்போது மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது. ஒரு சின்ன கால்வாய் மாதிரி போகுது. நல்லா அழகாக இருக்குங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது போகிறதுக்கு. நீங்களும் அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா இந்த ஏரகம் கோயில் போய்ட்டு வாங்க. இங்கே ஒரு கோயில் இருக்குது சின்னதாக. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு இயற்கை சார்ந்த இடமா இருக்குது. இங்கே தென்னை மரம் அழகாக லைனாக வச்சுருக்காங்க. ஏரகம் கோயில் முருகரோட கோயில் அது. அங்கே பார்த்திங்கன்னா சுவாமிமலை கோயிலுக்கு முன்னாடி இந்த கோயில் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அறுபடை வீடு சுவாமிமலை. அந்த சுவாமிமலை உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த கோயில் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோயிலில் நெருங்கி வந்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா பூ பழம்லாம் வச்சுருக்காங்க. முதல்லலாம் இந்த கடையெல்லாம் கிடையாது. இப்போ தான் அந்த கோயில் நல்ல பிரபலமாகி நிறைய பேர் வராங்க, பக்தர்கள்லாம். கடையெல்லாம் இங்கே சின்ன சின்ன கடையாக போட்டிருக்காங்க. பூ, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, சூடம், சாம்பிராணி, ஊதுபத்தி இதெல்லாம் விற்கிறாங்க. அந்த தெருவே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. பார்த்திங்கன்னா தான் இதோட அருமை உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு சில வீடு நல்லா புது வீடாக இருக்குது, ஒரு சில வீடு பழமை வாய்ந்த வீடாக இருக்குது. நம்ம அந்த ஓட்டு வீடு இதெல்லாம் டவுனில் ரொம்ப பார்க்க முடியாது. இங்கே நிறையா ஓட்டு வீடு, கூரை வீடு அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம மோஸ்ட்லி அங்கெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ கோயில் காம்பவுண்ட் வந்துச்சு, கோயில் வந்துட்டோம். இப்போ கோயில் உள்ள நுழைய போகிறோம். அந்த இடமே ஒரு அமைதியாக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. கோயில் உள்ளேயும் சின்ன சின்ன கடை வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்லாம் இந்த கடையெல்லாம் கிடையாது. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். இந்த கடையெல்லாம் கிடையாது, இவ்வளோ டெவலப்மெண்ட்டும் கிடையாது. இப்போ பக்தர்கள் எல்லாம் தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் வராங்க. இதுதான் கோயிலோட நுழைவாசல். இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நந்தி இருக்குது. வலது பக்கம் அம்பாள் சன்னதி. இப்போது இவர் பேர் பார்த்திங்கன்னா கந்தநாத சுவாமி. அப்படியே கோயிலை சுற்றி வந்தோம்னா ஒரு பிள்ளையார் இருக்கார். பிள்ளையார் பார்த்திங்கன்னா நார்மலாக அழகாக இருக்கார். கீழே பார்த்திங்கன்னா ஒரு கோயிலை சுற்றி ஒரு பள்ளமாக இருக்குது. அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அப்படியே சுற்றி பின்னாடி வந்தோம்னா நம்ம முருகர் இருக்கார் இங்கே. ஆனால் அது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த கோயிலில் தான் முருகர் கோயில் சைட்லேருந்து எடுத்திருக்கோம். அப்புறம் அப்படியே சுற்றி வரும்போது நவகிரகம் இருக்குது. நவகிரகம் அப்படியே சுற்றி வந்தோன்னா ஒரு கிணறு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தொட்டில் கட்டி வச்சுருக்காங்க. குழந்த பாக்கியம் இல்லாதவங்களாம் வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டினா இங்கே குழந்த பாக்கியம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் கட்டியிருக்காங்க, பக்தர்கள்லாம். இது பார்த்திங்கன்னா வெளி கோபுரம், வாசல் கோபுரம். அது உள்ளே ஒரு மாமரம்லாம் இருக்குது. மரத்தில் இப்போ தான் நிறைய துளிர் விட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா முல்லை செடி, முல்லைப்பூ செடி. நான் இப்போ தாங்க பார்க்குறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாங்கள் போனது ஈவினிங் டைம்னால் அப்படியே கொஞ்சம் லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்போது அந்த கோயிலோட வரலாறு இது நல்லா படித்து பார்த்தோம்னா இதோட வரலாறு நமக்கு தெரிஞ்சு போயிடும். கோயில் சங்க காலத்திலே தோன்றின கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. சுமார் 2000 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்றாங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமுருகாற்றுப்படை நூல்லே வந்து ஏரகம் கோயிலை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், கோயில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.